புதுச்சேரி அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற வந்தவர்களுக்கு அளிக்கப்பட்ட அலட்சிய பதிலானது தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. உடல் உபாதைகள் காரணமாக 2 வயது குழந்தையை அழைத்து வந்த பெற்றோரிடம் போதிய மருந்துகள் இல்லை என்று கூறிய அலட்சியமான பதில் குறித்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருவதை தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் காதர். வணக்கம் காதர், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரவீனா. புதுச்சேரி தேங்காய்த்திட்டு பகுதியை சார்ந்தவர் ஹேமநாதன். இவர் திருமணமாகி மகேஸ்வரி என்ற மனைவியும் குகன் என்ற 2 வயது மகனும் உள்ளனர். இந்நிலையில் அவரது மகன் குகனுக்கு சளி, இரும்பல் மற்றும் மூச்சடைப்பு காரணமாக தனியார் மூச்சடைப்பு காரணமாக இருந்தது. இதனால் புதுச்சேரி அரசு ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனை அழைத்து சென்றுள்ளனர். அங்கு குழந்தைக்கு குகனுக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்க உடனடியாக மூச்சுத்திணறல் காரணமாக மூக்கில் போட வேண்டிய சொட்டு மருந்து வாங்கி வர சொல்லியுள்ளனர். அதனால் தொடர்ந்து மருத்துவமனை வளாகத்தில் உள்ள அரசு மருந்தகத்துக்கு சென்ற ஹேமநாதன் ஆழ்ந்த உறக்கத்தில் வந்த ஊழியரை திடீரென எழுப்பி மருத்துவம் கேட்டதால் மருத்துவ ஊழியர் கடும் கோபத்தோடு அவர் கேட்ட குறிப்பிட்ட மருந்து கடந்த 2 மாதங்களாக இங்கு இல்லை எனவும் நீங்கள் வெளியே போய் சென்று மருந்து தனியார் மருத்துவமனையில் வாங்கி வரும் என்று கூறியுள்ளார். மேலும் அந்த மற்ற மருந்துகளுக்கு பாட்டில் இருந்து வந்தால் மட்டுமே தர முடியும் என அலட்சியமாக பேசுவதோடு மிகுந்த வேற ஏதாவது வேணும் என்றால் மருத்துவர்களை அணுகுவோம் என்று கூறியுள்ளார். அதனால் தொடர்ந்து மருத்துவரிடம் ஹேமநாதன் இச்சம்பவம் குறித்து முறையிட்ட போது மருத்துவமனையில் போதிய மருந்து இல்லை, வெளியே போய் கொடுத்துத்தான் வாங்க வேண்டும் என்று அவரும் அலட்சியமாக கூறிய வீடியோ தற்போது புதுச்சேரியில் வைரலாகி வருகிறது. ஹேமா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி காதர். அது இங்கே கிடையாது, வெளியில் தான் வாங்கணும். காரில் கொண்டு வந்தீங்கன்னா ஊற்றி தரேன். என்னக்கா இப்போ தான் டாக்டர் இங்கே தான் போடணும்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்தாங்க. மூக்கு ட்ராப்ஸும் அவங்க வெளியில் எதுவுமே சொல்லவே இல்லையாக்கா? அவங்க வெளியில் என்ன சொல்லியிருந்தா பரவாயில்ல. போய் கேளுப்பா, இங்கே தான் உட்காந்துக்கிறாரு, போய் கேளுங்கள. அதை ஏன் ஏதுன்னு என்கிட்ட இருந்தால் கொடுக்க போகிறோம், இல்லைன்னா வச்சு கொடுக்க தானே உட்காந்துருக்கோம். 1 மாதம் ஆகுது அது இல்லாமல் போய். புரியலக்கா. 1 மாதம் 2 மாதம் நான் வந்த மாதம் இருந்துச்சு, 2 மாதமாக கிடையாது. 2 மாதமாக இல்லைங்களா? எல்லாரையும் வெளியில் தான் 2 மாதமாக எல்லாரையும் வாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஏன் எழுதுறாருன்னா அவரை போய் என்னை கேட்ட எல்லாத்தையும் அவரை கேளு. என்ன இருந்தால் கொடுக்கறதுக்கு தான் பார்த்துச்சு. இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எதுக்கு தாங்க இருக்குது? கேள்வி கேட்கறது எங்களை இல்லைப்பா, நானும் உன்ன மாதிரி தான்ப்பா. இருக்கிறத எழுத சொல்லுப்பா. நான்ப்பா ஃபோட்டோ பிடிக்கிறியா? இதெல்லாம் ஏன்பா வேலை? இல்லை டாக்ஸ் போகிறீங்களா? அது இல்லைன்றாங்க. வெளியில் வாங்கிக்கோங்க. நீங்கள் தெரியாதுப்பா. 2 மாதமாக இல்லையா? தெரியாது. இந்த மாதமாக அந்த டாக்டர் இங்கே இல்லாதா? இல்லை 2 மாதமாக இல்லைன்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க அவங்க.